வணக்கம். உங்க பிசினஸ் ஒரு கன்சியூமர், அதாவது ஒரு நுகர்வோரா இருக்க முடியுமா? என்னடா இது ஒரு மாதிரி கேள்வியா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது பல பிசினஸ் ஓனர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வச்சு இந்த கேள்விக்கான பதில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க பிசினஸ் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய விபத்து நடக்குது. நீங்க உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கிளைம் பண்றீங்க. ஆனா அவங்க, சாரி சார், நீங்க லாபத்துக்காக தொழில் பண்றீங்க, அதனால நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி நீங்க ஒரு கன்சியூமர் கிடையாதுன்னு சொல்லி உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் பல பிசினஸ்கள் சந்திக்கிற ஒரு நிஜமான பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல சட்டம் என்ன சொல்லுது, வாங்க பார்க்கலாம். இந்த சட்ட போராட்டத்தோட மையப்புள்ளியே ஒரு நிஜமான கேஸ் தான். அதுதான் ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் கேஸ். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, ஒரு கற்பனையான சூழல், அது அவங்க உண்மையாவே சந்திச்சாங்க. இங்க பாருங்க, இந்த கேஸோட டைம்லைன். 2002ல கோத்ரா சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த கலவரத்துல ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களோட ஷோரூம் பயங்கரமா சேதமடைஞ்சிருச்சு. அவங்க நம்பிக்கையோட அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகுனப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட கிளைமை நிராகரிச்சிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியோட வாதம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். அவங்க சொன்னது இதுதான்: ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் ஒரு பிசினஸ், லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்க நோக்கம். அதனால அவங்க வாங்கின இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக வாங்கப்பட்டது. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி வர்த்தக நோக்கத்துக்காக சர்வீஸ் வாங்குறவங்க கன்சியூமர் கிடையாது. இதுதான் இந்த முழு கேஸோட ஆணிவேரே. இன்சூரன்ஸ் கம்பெனியோட அந்த ஆர்குமெண்ட் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே ஆரம்பிச்சு வச்சது. கேஸ் கீழ்கோர்ட்டுக்கு போனப்போ குழப்பம்தான் அதிகமாச்சு. இங்க தான் விஷயமே ரொம்ப சிக்கலாச்சு. கீழ்கோர்ட்டுகள்ல 2 வெவ்வேறு தீர்ப்பு வருது. மாநில ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் ஒரு கன்சியூமர் இல்ல, இது ஒரு வர்த்தக நோக்கம்னு சொல்லிட்டாங்க. ஆனா தேசிய ஆணையம் அப்படியே உள்டாவா ஒரு தீர்ப்பை கொடுக்குது. இன்சூரன்ஸோட நோக்கம் நஷ்டத்தை ஈடுகட்டுறது தானே தவிர லாபம் சம்பாதிக்கிறது இல்ல, அதனால ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் ஒரு கன்சியூமர் தான்னு அது தீர்ப்பு சொல்லுச்சு. இப்ப பாருங்க, ஒரே சட்டத்துக்கு 2 விதமான விளக்கம். எது சரி? இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு சுப்ரீம் கோர்ட் கைக்க போச்சு. இந்த கேஸோட முடிவு இந்தியா முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான பிசினஸ்களோட உரிமைகளை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கேஸா மாறிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமான ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியிருந்தது. அது என்ன வார்த்தைன்னா, வர்த்தக நோக்கம், அதாவது கமர்ஷியல் பர்பஸ். இதுதான் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சட்டத்துல கன்சியூமர்ங்கிறதுக்கான டெஃபினிஷன். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு வரி இருக்கு. ஆனா எந்த ஒரு வர்த்தக நோக்கத்துக்காகவும் அந்த சேவைகளை வாங்குறவங்க இதுல வரமாட்டாங்கன்னு சொல்றது. இந்த ஒரு சின்ன விதிவிலக்கு தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். ஒரு பிசினஸ் வாங்குற இன்சூரன்ஸ் இந்த விதிவிலக்குக்குள்ள வருமா வராதா, இதுதான் கேள்வி. அப்போ வர்த்தக நோக்கம்னா என்னன்னு விளக்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட் அவங்களோட பழைய தீர்ப்பான லக்ஷ்மி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கேஸை எடுத்து காட்டினாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்தோட முக்கிய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறதா இருந்தா அதுதான் வர்த்தக நோக்கம். இதுல என்ன தெரியுது? அந்த டீலிங்கோட நோக்கம் தான் முக்கியம், அதை யார் பண்றாங்கங்கிறது இல்ல. இந்த அடிப்படை புரிதலோட சுப்ரீம் கோர்ட் ஒரு ரொம்ப தெளிவான ஒரு டெஸ்ட்டை உருவாக்குனாங்க. ஒரு சர்வீஸ் வர்த்தக நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த டெஸ்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்க்க சுப்ரீம் கோர்ட் ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் டெஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. நம்பர் 1, அந்த சர்வீஸை வாங்குறதுக்கு உண்மையான நோக்கம் என்ன? நம்பர் 2, அந்த நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கா? 3வது ரொம்ப முக்கியமானது, வாங்குறது ஒரு ஆளா இல்ல கம்பெனியாங்கிறதெல்லாம் மேட்டரே இல்ல, நோக்கம் அதுதான் எல்லாம். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டெப் டெஸ்ட்டை இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அப்ளை பண்ணி பாப்போமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஒரு பிசினஸ் எதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்குது? அதோட மெயின் நோக்கம் என்னவா இருக்கும்? பதில் ரொம்பவே சிம்பிள். திடீர்னு வர்ற நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தான். ஒரு கம்பெனி ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தீ பிடிச்சா லாபம் பார்க்கலான்னு கிடையாது. ஐயோ, தீ பிடிச்சா வர்ற நஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்கணும் தான். சுப்ரீம் கோர்ட் அவங்களோட தீர்ப்புல இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட்டை பாருங்க. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இழப்பீட்டு ஒப்பந்தம். அதாவது உங்களுக்கு என்ன நஷ்டமாச்சோ அதை சரி பண்றது மட்டும்தான் அதோட வேலை. உங்களை நஷ்டத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் அதோட குறிக்கோள். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறது இல்ல. இது இன்சூரன்ஸோட அடிப்படை தத்துவத்தையே விளக்குது. இவ்ளோ தெளிவான ஒரு அனாலிசிஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஃபைனல் தீர்ப்பை சொன்னாங்க. இந்த தீர்ப்பு இந்தியால இருக்கிற பிசினஸ்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம்.
ஆமாங்க, சுப்ரீம் கோர்ட் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஹர்ஷோலியா மோட்டார்ஸ் ஒரு நுகர்வோர் தான். அவங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குனது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்கு தான். அதனால கன்சியூமர் சட்டப்படி அவங்க புகார் கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்போ ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல, இன்சூரன்ஸ ஒரு லாபம் சம்பாதிக்கிற கருவியா பார்க்காதீங்க. அது உங்க பாதுகாப்பு கவசம். ரெண்டாவது, இந்த தீர்ப்பு வெறும் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் இல்ல. உங்க ஆபீஸ்க்காக வாங்குற கம்ப்யூட்டர், செக்யூரிட்டி சர்வீஸ்னு பல விஷயங்கள் இதுக்குள்ள வரலாம். நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: அந்த சர்வீஸ் உங்க லாபத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நீங்களும் ஒரு கன்சியூமர் தான். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு பெரிய குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கு. ஆனா இதோட தாக்கம் அதோட நிக்காது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ்க்காக நீங்க வாங்குற வேற என்னென்ன சர்வீஸ் எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறத விட உங்க தொழிலை பாதுகாக்கிற நோக்கத்தோட இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.